அப்பா பாத்தீங்களா? ஏமா அப்பா பாத்தீங்களா? யார் அப்பா? மொட்டைய அப்பாவை பாத்தீங்கன்னா பாக்காமையா வீட்டுல இருந்து வர்றோம். அப்படியா? அந்த பாவை கேட்டேன், இந்த பாவை கேட்டேன். எந்த பாப்பா? வந்தாரு நம்பிராஜ் அப்பா வந்தாரு, எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நம்பிராஜ் அப்பா இன்னமும் இருக்காரா? அவர் இருப்பார்ல, நாங்களாம் வர விடாம வீட்டுல உட்கார வச்சு. நம்பிராஜ் நீங்க 7 வயசாகுது. அவரு வந்துட்டா மதிப்பு கொடுத்து எல்லாம் எதிர்த்து போயிடுறாங்க. அதனால அவரை வீட்டுல அம்மாட்ட இருக்க சொல்லிட்டு நாங்க மட்டும் வந்துடுறோம் காவல் காக்க. அப்படியா? அந்த மாதிரி அப்பா வந்தாரு, எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இருந்தாலும் என்ன சொல்ல விஷயத்த அம்மா வந்து சொல்லிருப்பாருல. அம்மா வந்து நெல்லுக்குரியவங்க யாரு? தலைவி அம்மா. அவங்க வந்து சொன்னாங்க சிறப்பாக இருக்கும். அதுக்குள்ள ஒன்னொரு கேட்டிருக்கா, வடநாட்டுக்காரி. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் சேலை கட்டி அப்படியே வருவா பாருங்க. சொல்லி சொல்லி சொல்லணும் அப்படியெல்லாம் வந்தா நீங்க பயந்துருவீங்க. நாட்டுப்புற சேலை கட்டி வருவா. ஏன்னா அவ்வளவு அழகா வந்து சொல்லறதுக்குள்ள என்னுடைய ஆசை இருக்கு, என் மனசுல இருக்குல்ல. இருக்கும்ல, உங்களுக்கு ஆசை இல்லாம இருக்கு. நீங்களும் பெண்மகள் தானே? குடிமகளே கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? குடியும் குடுத்தலமா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த குடிதாங்க பரவாயில்லையே, வெட்டிக்கார கரெக்டா பயன்படுத்திட்டாரு. இல்லன்னா உங்களை வச்சு ஓட்ட முடியுமா? கரெக்டான பயணம் பிடிச்சிருக்காங்க. கரெக்டா சொல்றாரு. குடிமகன் அந்த குடிக்கு போக கூடாது. இந்நாட்டு குடிமகன் என்னுடைய காதலன். சரி, பாரத நாடு பாரத நாடு பரத நாடுங்கிறாரு. எதுக்காக? ஆமா, அந்த இது போக கூடாதுல்ல. அதனால பாருக்குள்ளே நம்ம நாடு. ஆமா, பாரத நாடு. ஆமா, பாருன்னா அதுக்கு அந்த பாறையா சொல்றாங்க. நீங்க அந்த பாருங்க போய் அது மாதிரி
நீங்க போகாதீங்க வேணா. சரி அவளை கூப்பிடுவோமா? அதே புல்புல் தாரா வாடி புல்புல் தாரா. அதாவது எவ்வளவு பெருசு ரொம்ப ரகம் பண்றது. வாடி என்னோட முண்டை ஊரோட முண்டை. அதாவது சரஸ்வதி பூஜை ஆச்சு, ஆயுத பூஜை ஆச்சுன்னு 2 நாளா சாம்பார் வச்சு கொடுத்துறேன். ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்காண்டி 2 நாள் சாம்பார் வச்சுட்டாங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆயுத பூஜைங்கிறது என்ன அது முதல்ல சொல்லு. ஆயுதத்துக்கெல்லாம் வேலை கொடுக்கறது தான். அப்படியா? உங்க ஆயுதத்துக்கு வேலை கொடுக்கறதே ஆயுதம். இதுல 2 நாளா சாம்பார் வச்சுட்டு இருந்துச்சு. சரி நீங்க மருமையன், நீங்க வருவீங்க தெரிஞ்சுட்டா முதலே புளித்தி புளி ஊத்தி வச்சிருக்கேங்க. ஏங்க இது கேட்டது கேட்டீங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேட்க கூடாதா? அப்ப இப்பதான் எடுத்து வேலிக்கருளையில ஓட்டுருந்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் தாண்டி எங்களுக்கு தேவைப்படுறேன். தோணிந்த போதும் மாமி என்ன நோக்கத்துக்கு கூப்பிடுறேன்னு தெரியுது. நீ நோக்கம் இதுல நோக்கமா இருந்தாலும் இதுக்கு இப்படி அலையாத. நீ ஆசைப்படுறது நியாயமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து என்ன செய்ய முடியும்? 2 பேரும் எதுக்கு உட்காந்து டப்பு டப்புன்னு அடிக்கவே முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் பக்கி அலையுற? அப்புறம் மாமா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அக்கா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, என்ன இவ்வளவு அக்கறையா கேக்குறிய? எங்க மேல அவ்வளவு உனக்கு பிரியமா? நீங்க நல்லா இருந்தாட்டே நமக்கு பயன்படுவீங்க. நான் கூட ரொம்ப அக்கறையா கேக்குறேன்னு பார்த்தா நாங்க சுகமா இருந்தா உங்களை சுகப்படுத்த அந்த அக்கறையில கேக்குறீங்க. அப்புறம் நீங்க சுயநலவாதி முட்டையை தானே நீங்க? என்ன சிரிக்கிய மாமா, மனசே சரியில்லை மாமா. மனசு சரியில்லைன்னா மானிட்ட குடிச்சு தோலை மாமி என்னத்த மாமா பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊர்ல மண்ணா பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா பெண்ணா பிறந்தாலும் சரி மண்ணா பிறந்தாலும் சரி ஒரே வேலைதான் நடக்கும். என்ன வேலை? பொண்ணா பிறந்தாலும் அங்கேயும் கொழுவ போட்டுக்கிட்டு ஓட்டுவாங்க, மண்ணா பிறந்தாலும் இங்க கலப்பைய போட்டுக்கிட்டு ஓட்டுவாங்க. போடும் போடும் இங்க மழைய பெய்ய அங்க இருந்து ஓட்டுறது பற ஓட்டுனாச்சு ஓட்டுவாங்கல்ல. இங்க நமக்கு அப்படி மண்ணா பிறந்தா ஓட்டி
சொல்லிருப்பாங்க பெண்ணா பிறந்து ஓட்டுறது வழியில மாமா கிடைக்கும் அங்கேயும் வரோம். ஆமா ஆமா வெறும் தோட்டா போச்சு. நீங்க சொல்லுங்க எனக்கு எதுல குறைச்சல்? எனக்கு மண்டையில குறைச்சலா இல்ல கொண்டையில குறைச்சலா இல்ல தொண்டையில குறைச்சலா இல்ல ஏமா வெளுக்கு மிழுக்குது போடவையில குறைச்சலா மாமா? பொசிஷனே சரியில்லாம இந்த போடவை அப்படின்னு நான் துணிய சொன்னேன் மாமா. துணியா துணியா உள்ள ஆபரேஷன் நடக்குது குழந்தை சோபரேஷமா தெரியும். ஆமா நானும் பெண் தானே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே எனக்கு நீனா தரவாத அது புண்ணியம் இல்ல மனசு. நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தரை காதலிச்சேன். அந்த கரை வந்துருச்சு. எடுவிட்ட மூதேவி பையன் கைய விட்டுட்டு போயிட்டான். அது ரொம்ப விவரமான ஆள் நினைக்கிறேன். ஏன் அது மாட்டு காலத்துக்கு பிறந்திருப்பேன். இல்ல ஏன் கையை விட்டு பாக்குறோம். கமாண்டரோட உள்ள கையை விட்டு ஜன பிடிச்சா பிடிக்கிறா. நீங்க வேற மாமா வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? யாருக்குமே தெரியாத ரகசியத்தை உங்ககிட்ட மட்டும் சொல்ல போறேன். எதா இருந்தாலும் ஓப்பனா ஆள் கிடைக்கல மனசை திறந்து சொல்லு. ஆள் கிடைக்கல உனக்கு கிடைக்காது என்ன பூசை முடியட்டும் பாத்து. மாமா என்னமா யார்கிட்ட சொல்லாதீங்க. என்ன போய் வெளியில சொல்லலாமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா. எப்ப வைக்கப்படுற என் கதையை கேளுங்களே. கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு ராத்திரி நான் என் புருஷனும் சந்தோஷமா இருந்தோம். முதல் இரவு சொல்லாங்கல்ல அதை செஞ்சோம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் என் புருஷன் போய் நான் சந்தேகம் கேட்டேன். ஏன்னா நான் தான் ஒண்ணும் தெரியாதவன் வெள்ளந்தியானவன். வெளுத்ததெல்லாம் பாடு நீண்டதெல்லாம் கோடு நினைக்கிறேன். விருதுன்னு போய் என் புருஷன் கேட்டேன். மாமா மாமா ஊர் உலகத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் உலகத்துல ஊரு உலகத்துல அதான் மாமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல இருக்கணும் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டேன். தெரியாம அதுக்கு என் புருஷன் விவரமான சொன்னா இது தெரியல. கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி செஞ்ச பண்ணிக்கிறது முதல் ராத்திரி அதுதாண்டிங்க. உடனே நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இதான் சின்ன பிள்ளையிலே கம்மாயில ஆடு மாடு மேய்க்கும் போதே பழகிட்டனே அப்படின்னு. அதோட ஆடு மாடு மேய்க்கும் போதே பழகிட்டேன். அப்ப கலகல இருக்கு. ஆமா தண்ணி வாங்கி போகும்போது நம்ம ரெண்டு பேரும் பண்ணோம்ல அதத்தே சொன்னேன். அட எடுவட்ட சிரிக்கி இத போய் சொல்லலாமா? எடுவட்ட சிரிக்கி நாலாரி முட்டை அதோட ஓடி போன வயதே மாமா வரவே இல்லை. எப்படி வருவேன்? அவன் வருவேன் நானும் தொடர்ந்து ஓட்டுதான் படுத்து கிடைக்கேன். ஈ பூந்துருமா? ஈ பூண்டா பரவாயில்ல நாய் நக்கணும் பரவாயில்ல. சரி வேற யாரும் வந்து அக்கா பண்ண சரி அதுதான் உனக்கு தவறியத அவனுக்கு பாக்குறதுங்க அக்கா வர்றவனுக்கு. எனக்கு சௌரி அதுல இல்லையா வேற பெண்ணா பிறந்தாலே எல்லா பெண்களுக்கும் சொந்த கதை இருக்கும் சோக கதை இருக்கும் உள்ள கதை இருக்கும்ல. நம்ம கதையை சொல்லுமா வேணாமா? சொல்லி வந்தது வந்துட்டு அவங்களும் கதை சொல்றாங்க. ஆமா நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. இந்த ஒரு சான் வயிற்று நான் வர்ற வாரு போதுமா? அதே பத்தாது என்னன்றது நம்மால எதுவுமே பத்துட்டு இருக்கான். என் கதையை சொல்லட்டுமா? சொல்லி வந்தேனம்மா எல்லோருக்கும் வந்தனம் மணமணம்மா சந்தனம். வந்தேனம்மா சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா பாடணும். கைகளாலம் போடணும் கைகளாலம் போடணும் விசிலாலம் வாழணும் கைகளாலம் போடணும் விசிலாலம் வாழணும். தூம்பக்குள்ளம் பொன்னையா என் கதையை கேளையா சோத வைக்கிற பெண்ணுக்கும் மனசிறகி பாறையா.
பழைய போல என்ன கட்டி போனாதையா மாப்பிள்ள துப்புள்ளாத ஆம்பள துப்புள்ளாத ஆம்பள மூட்டு வலி படுத்துட்டான் உசூரை எடுத்துட்டான் ஒண்ணு வேணா ஒண்ணு வந்து வருஷம் படுத்துட்டான் கனவையெல்லாம் உழைச்சிட்டாயே கனவையெல்லாம் உழைச்சிட்டான் கழிச்சலுக்கு தடுத்தேன் இருமலுக்கு எழுவிட்டேன் வித்தனெல்லாம் போக அடைவச்ச வாங்கினாலுமே அடைவச்ச வாங்கினாலுமே என்ன சுத்தி வந்துச்சு என மனசே கெடுத்துச்சு உசுரோட மாணவர்ச்சி புத்திக்கிட்டான் இருந்துச்சு பயிர் என்ன கேட்டுச்சு ஒரு நாடு வைத்துதான் இப்படி நான் நிற்கிறேன் இப்படி நான் நிற்கிறேன் என் கதையை முடிக்கிறேன் என் கதையை முடிக்கிறேன் ஒரு ஜானு வயதுக்குத்தான் இப்படி நான் நிற்கிறேன் இப்படி நான் நிற்கிறேன் என் கதையை முடிக்கிறேன் என் கதையை முடிக்கிறேன் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு நீதாண்டி அழகு ஏண்டி ஒரு பொம்பளை அடக்க உடக்கமா இல்லாம உள்ள புல்பாட கட்டாம இருக்கேன் நீ எதை வேணாலும் சொல்லு தயவு செய்து அழகு மட்டும் சொல்லிடுறாங்க இனிமேல் உன்னை அழகுமே சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா வெக்க வந்துடும் வெக்க வந்துச்சுன்னா சேலத்தி முகத்தை பத்திக்கிறேன் நேரத்துல ஒருத்தி அழகுன்னு சொல்லிவிட்டான் வேற என்ன செஞ்ச வந்து சேலத்தான் தூக்கி போத்துனேன் என்னை பிடிச்ச போறாத காலம் ஏண்டி முன்னாடி வந்திருந்த சின்ன பேர் ரெண்டு போய இம்புட்டு மண்ணி லவக்கல போட்டுருக்கேன் ஐயா துடைக்க முடியல ஒரு நாள் தண்ணி விட ஜர்ன்னு அங்க வராங்க என்ன சரியா போடாம என்ன செய்வாங்க நல்ல பிள்ளை அவங்க ஓடுவாங்க நீ நோக்க மாட்டான்னு தெரியுது வச்சு என் வடைய அவளை பார்த்து அங்க வரு உன்னை பார்த்து கட்டி நியாயத்தை சொல்லுங்களேன் ஒரு நான் ஒரு பெண்ணு இவ ஒரு பெண்ணு எப்ப செய்வீங்க செய்தான் பாரு ஏன்னா ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணு தான் தெரியும் ஏன் நீ தொடர மாட்டேன் ஏண்டி பொம்பளை பொம்பளை அதுக்காக இப்படி சொல்லிட்டே பொம்பளை பொம்பளை செவ்வாய் தண்ணி கூட கோகட்டைலாம் திங்கிறான் அச்சோ என்ன சொல்ற இழுத்தா சரி பொம்பளை இப்படி எல்லாம் சொல்லலாமா அந்த நம்ம சாமி பண்றது சொல்லலாமா ஆம்பளை காது கேட்ட சாமி அடிவி அடிவி நான் எங்கடி அடி மொப்பையும் பாட்டியும் மரங்களையும் என்ன அடிவி அடியே அடிச்சா அம்மா பாக்கணும் அம்மா பாத்தியா அம்மா பாக்கலாம் அப்பா பாக்கலையா சரி அம்மா கூப்பிட்டுருமா இந்த மாடு சென்னைக்கு தெரியுது கொண்டு போய் தீ போட்டு காலை அடிங்கன்றேன் கால மாட்டானது அடியே அடியே மனசே சரியில்லை ஏன்டி போன வாரம் சுருக்கமா சொல்லிடுறேன் சொல்லு போன வாரம் இனி ஒரு 5 பேரை கெடுத்து விட்டாங்க சோட்டாலே அடிக்காமையா விட்ட 5 பேரா தாங்கிட்டியா கெடுத்து விட்டாங்க மாமா சரி 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 கெடுத்து வர அவரு ஒரு ஆளு போல 5 பேர் கெடுக்கிறதுக்கு நான் சொன்னதுவே வந்தேன் மாட்டாலே அடிச்சிருப்பியே சுகமா இருந்துச்சு பாட்டு என்ன சொல்ற கெட்டிக்கார வீர பொம்பளை நானு கைவிடு கைவிடு 5 பேர் கெடுத்திருக்காங்க சும்மா விட்டேனா என்ன பண்ண 5 பேருக்கு காசு வாங்கிட்டாங்க அதுலயும் ஒருத்தே 10 ரூபா கடன் சொல்றேன் 10 ரூபா 10 ரூபாய் கடன் அது கூட பரவாயில்ல மாமா இன்னொருத்தே பழைய 1000 ரூபாய் தலை கொண்டாந்து கொடுக்குறேன் மாமா பழைய 1000 ரூபாய் சொல்லாதலான்னு சொல்றேன் அப்புறம் மாத்தம் கேட்கிறேன் அக்கௌண்ட்ல கொடுக்குறேன் அக்கௌண்ட் நான் அக்கௌண்ட்ல கூட இப்படி சொல்லது எடுத்துறேன் பேங்க்ல கூப்பிடு மா மாடி சென்னை அம்மா இங்கே வா வா ஆதர முதா தாத்தா எலை தோறு போட்டு ஈய கொஞ்சம் வரட்டு ஈயத்தை காய்ச்சி ஊத்து ஈயத்தை காய்ச்சி வா இதுல ஊத்துறேன் மூஞ்சில அத முதல்ல செய்யணும் ஆமா இந்த மாமா இப்படி பேசக்கூடாது மாமா உங்க மேல பிரியமன் ரொம்ப ஆசையோட இருக்கேன் நீங்க இப்படி ஏமாத்துறீங்க ஏற்கனவே ஆசையில ஒரு ஆள் இருக்காங்க கோபம் செல்லா கோபறாங்க அப்படி மாமா ஐயா என்ன
எங்க தொட்டு இருக்கு ஆண்கள் வரல நீ பக்கம் அந்த காய்க்கு மாதிரியா தெரியுது இல்ல இல்ல ஒழுக்கமான பொம்பளை ஆதல் யாரு ஆண்டே யார செஞ்சிய என்னைத்தான் சொல்ற ஒழுக்கமான பொம்பளை பிள்ளை நாளாகி முட்டை உள்பாவனை கட்டலையா விரோட்டு வைக்க முண்டை கண்டையில வச்சு கிடக்க இருக்கிறதுனால சொல்றோம் கூப்பிடு அம்மாவை நான் ஏன் ஜொரிஞ்சேன் தெரியுமா காரணம் இருக்கு என்ன அரிச்சு ஜொரிஞ்சேன் ஆனா ஆம்பளை நீங்க வக்கரம் உங்க வக்கரம் தாங்க முடியல என்னப்பா எப்ப பாத்துட்டா அரிச்சு பார்த்த மாதிரியே சொல்லுவ நிறுத்துங்க உங்களுக்கு அடிக்க கூடாது அரிச்சுனா சும்மா வரீங்க அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு நீ பாக்குறீங்க இல்ல அவங்க வாட்டுல பத்து 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 சொல்லி புரியுங்க ஆனா நம்ம அப்படியா பாவப்படுங்க அம்மா கூப்பிடுறே அடியே அம்மா கூப்பிடவா ஏமா அம்மா இந்த மாதிரி நோக்கமா தான் தெரியுது அம்மா வாங்கம்மா அம்மா அம்மா வணக்கம் எல்லாருமா மகராசியா இருமா சரிங்கம்மா சரிங்கம்மா என்ன சொன்னா தெரியுமா அப்பா நம்மளெல்லாம் கண்ணு கிட்டமா காவல் வந்திருக்கேன் நீ வந்திருக்க ஆமாமா யாராவது வந்திருக்காங்களா இல்லையா அப்பா வச்சிருக்காமா அப்பா வச்சிருக்காரா ஆமா யாருவ எங்க அப்பா வச்சிருக்க ஆளுங்க ஏன் அம்மா புடி எடுத்து வந்திருக்காளா அப்பா கிடைக்கவில்லை எங்கடி அவ இந்தா எங்க ரொம்ப புழுக்காத சரி சரி அது மாதிரி பொல பொலன்னு கொட்டிட்டாங்க அம்மா வணக்கம்மா சரியா சொல்றீ வணக்கம்மா நல்ல வேலை அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் நீனு அம்மா உங்க அப்பாவே நீ வச்சிருக்காரு எந்த தந்தையில பஸ் ஸ்டாண்ட்ல எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல திருப்பணம் பஸ் ஸ்டாண்ட்ல அதானே யாரு பிடிச்சது இல்லையா உங்க அப்பா ஏய் அப்பா இப்ப அசிங்கம் பேசாதே உங்க அப்பா உங்களுக்கு அப்பா தந்தை எனக்கு மாமா எந்த மாமா அம்மா உங்க அண்ணன் தம்பி 7 பேரையும் நான் தானே கல்யாணம் பண்ண போறேன் அப்படியா 7 பேரையுமா ஆமா 7 பேரை ஊரணி மாறிமா ஊரணி மாறியா உங்க குடும்பத்துக்குள்ள கேணி இறக்க தண்ணி விடும் ஆமா யாரு எப்ப தாவ எடுக்குதோ அப்ப குடிச்சுக்கலாம் முடக்கு குடிச்சு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆமா இறக்க கேடி ஊறிக்கிட்டே இருக்கு இறக்கிறவங்க தோந்து போயிருவாங்க இறக்காம கிடந்துச்சுன்னா நாரி போயிருந்து சொல்லிட்டேன் பாவம் எங்க அண்ணங்க எல்லாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லதா என் அன்னைங்களுக்கு தான் பிரச்சனை சரி அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கட்டுமா காவல் பாக்குறோம் ஏன் பூட்டு அழகா இருக்கு அங்க மலையை பாருங்க ஒரு மலை போயிருக்கு உன் பூட்டு அழகா இருக்கா திண்டுக்கல் போட்டு என்ன அவசியமா இருக்கா என் பூட்டு அழகா இருக்கு என் பூட்டு அழகா இருக்குன்னு சொல்லுவேன் அப்படியா எடுத்து பார்க்கும்போது எப்படி மாதிரி இருக்கு எங்க ஊரு மாரியம்மா காளியம்மா ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா
வந்து இறங்கடி ஆத்தா இறங்கி ஆடி முடிச்சிருச்சு. ஆமா சாமி வந்து வழியா 2 காலை இறக்கி சடச்சடன்னு பேசிட்டு போ ஆத்தா. ஏய் அம்மா இந்த மலையில ஏறி ஏன் மலையில ஏறி அந்த அருவியில இறங்கி ஆமா ஏதாவது சேர்ந்து குளிச்சு சுத்தமா கட்டின்னு உள்ள வந்து குளிச்சு ஏய் அது இருந்துச்சுன்னா குடும்ப கட்டு குளிக்காதீங்க. இல்ல நீரோட இல்ல வாங்க முடிவு துணி அவரு உள்ள குளிப்போம். அருள் கட்டவள பொம்பளை யாரு அலைவ நீ ஒருத்தி போதுமணி உலகத்துல உள்ள பெண்களுடைய கண்ணியத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கு அருள் கட்டவள பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற ரவுடி இந்த மாதிரி இல்ல ரவுடி முறை மாதிரி தான் தெரியுது. பொம்பளை என்ன பண்ணுவாங்க காட்டுக்குள்ள போய்கிட்டு அம்மா சொல்ற மாதிரி அவுட்டு போட்டு என்ன பொம்பளைனா அடக்கொழக்கமா எப்படி இருக்கணும்? அடக்கொழுக்கு தெரியக்கூடாது, கால் தெரியக்கூடாது. நீ என்ன எனக்கு என்ன சரி சேவை கட்டிருக்க அழகா இருக்கு கெட்ட கால் இப்படிதான் பெண்கள் இருக்கணும். எனக்கு என்ன தொடக்கி தேவையான தூக்கிட்டு தெரியுதிய 4 பேர் 10 பேர் நீ தூக்கணும் இதை பார்த்து வாங்கி போடாங்க இதான் பயனுங்க. ஆடும்போது சேலை தடுக்கி கீழே விழுந்தா ஏன் முக்கிற உடைங்க ஏன்னா ஆடும்போது சேலை தடுக்கியா ஆடும்போது சேலை காலை தடுக்கி சேலை தடுக்கி காலை தடுக்கி ஏ கோரை என்ன ஓப்பன் நீங்க எப்படி இப்படி கோவில்பட்டி கோவில்பட்டி வாய கொஞ்சம் குறைச்சுக்க கோவில்பட்டி. நீ குடிக்க செத்து போமா என்ன பண்ற போடி பொம்பளை வரு உன்னையோட சேர்ந்து நாளோட சேர்ந்து எப்படி பண்ண வருது 2 பேரும் இப்படியே போயிட்டு வாங்க நல்லா இருக்கும். அதானே பேசுறதுக்கு நீ காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். மாட்டேன்னா சொல்றோம் அதுதானே நாங்க மாட்டோம்னா சொல்றோம். அதானே மாட்ட வயசான காலத்துல தேவைதான் இதெல்லாம். ஆனா மாட்டினாலும் பாதி பாதி தெரியுது. அதனால எடுத்து வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும்? என்னையா பண்ணணும்? மலர்களெல்லாம் எடுத்து மாலையா தொடுத்து எனக்கு ஆசை முருகன் கழுத்துல போடணும்னு, உனக்கு அண்ணன் ஆசை யார் கழுத்துல போடணும்னு, உனக்கு யாருடைய ஆசை யார் கழுத்துல போடணும்னு யாரையாவது போட்டா சரி. சும்மா வரக்கூடாது. பூசா கொண்டு போயிடும். எடுத்து மாலையா தொடுத்து யாரு காலத்துலயாவது போடணும்னு ஆசை இருக்கா? நீ எவ்வளவு போட்டுருங்க அவ்வளவுதானே? இல்ல நான் கூட போட்டுக்கிறேன். இல்லாட்டி 1 to 7 வரைக்குமே போடுறேன். என்ன கொலை பண்ண போறது மாதிரி போட்டு தள்ளி பேசுறீங்க. ஒரு உதவி பண்ணு, அந்த சார்ஜரை புரியுது வா. சார்ஜர் போட்டுக்கிறேன் முதல்ல. இருக்குடி உனக்கு வேலை இருக்குடி. ரொம்ப புரியாத கம்பி இருக்குது. நல்லா இருக்க போ, நீ நல்லா இருக்க. என்னடி ஒண்ணு கருத என்னன்னு சேலை வைக்க புரியல. ஒரே வைக்க என்ன மூளை வந்த பொம்பளை மாதிரியே புரியுங்க. மூளையில வந்துருச்சு. மூளை வரல, ஒரு மூளையில வந்துருச்சு. போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆடு போல இருக்கு, பாடல் போல இருக்கு. இவனே இருக்கிற போல என்ன இருக்க போற அப்படி என்ன செய்யட்டுமா படத்து நான் முகம் எடுத்து போயாங்க. ஆமா கதையில இருக்கு. ஆனா அப்பா அம்மா செவ்வந்தி பூமொழிச்ச சின்னக்கா
மன்னிப்பது எதுக்காக மனதில் போட்டு என்ன பாவம் மன்னிச்சோம் உங்ககிட்ட இதை மாட்டிக்கிட்டு தீர்மானம் சரியா அத்தை நல்லா தீர்மானம் தான் ஏன் அதை பார்த்துதான் தீர்மானம் வைக்க முடியுமா பக்கத்துல வந்து ஒரே கத்திடுமா ஆளுலம் 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 சோ ஆளுலமே ஆளுலம்